வணக்கம் நண்பர்களே. திமுக ஸ்ட்ராங்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் கிரவுண்டில் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தேமுதிக இரண்டுமே நாங்கள் போட்டியிடுற தொகுதியில் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொள்வோம் அப்படின்ற ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருக்க ராகுல் காந்தி அவரை மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு பிடிக்கும். அவர் பிரச்சாரத்துக்கு எப்போ வருவாருன்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது கூட்டணி கட்சியை ஆதரிச்சு திரு ராகுல் காந்தியிடம் இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இப்போ வரைக்கும் வரல. திமுகவை ஆதரிச்சு எப்போ அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு. செந்தில் பாலாஜி 1,00,000 பேரை திரட்டி பரப்புரை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். திமுக மீட்டிங் இப்போ கூட கரூரில் நடந்துச்சு. அதுக்கு வந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்களாவே உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும். சோசியல் மீடியாஸ்லாம் அங்கே எவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்றதுக்கான ஃபோட்டோ ப்ரூஃப்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1,00,000 பேரை திரட்டி பரப்புரை செய்வோம் அப்படின்னு சொன்ன வார்த்தை இந்த மீட்டிங்கு வந்ததே ஒரு 10,000 இல்லை 15,000 பேரை தான் இருப்பாங்க. ஏன் யாருமே வரலைன்னா, திமுக கூப்பிட்டா இந்த மாநாட்டுக்கும் தேர்தலில் ஓட்டு கேட்கறதுக்கும் வந்துட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு பாதி பேர் இல்லை. நீங்கள் நம்பலினாலும் அதான் நெசம். பாதி பேர் குடிச்சே செத்து போயிட்டான். செந்தில் பாலாஜி கரூரில் ஏன் போட்டியிடல? இப்போ தேனி ஆண்டிப்பட்டியில் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை மக்கள் சராமாரியாக கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய வாக்குவாதம் நடந்திருக்கு. இது போன்ற ஒரு சம்பவம் முதலில் நடக்க வேண்டியது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து போன தேர்தலில் அதை நிறைய நிறைவேற்றாமலே இருந்திருக்காரு. திரும்ப அதே தொகுதியில் அதே ஊரில் நிற்கும்போது மக்கள் நிறைய கேள்வி கேட்கறதுக்கும் அது நிறைய வாக்குவாதம் ஆகிறதுக்கும் அது சோசியல் மீடியாவில் நியூஸ்லலாம் வரும்போது திமுகவுக்கு அது ரொம்ப டிராபேக்காக இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோயம்புத்தூரில் சென்று போட்டியிடுகிறார். நீங்கள் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காரணத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.